போன முறையாவது என்ன சொன்னோம்? கோ பேக் மோடின்னு சொன்னோம். இந்த முறை சொல்லுவோம் கெட் அவுட் மோடின்னு சொல்லுவோம். புரியுதா? ஒரு சீட்டு கூட ஜெயிக்க முடியாது. எங்களுடைய தமிழ்நாட்டு மக்கள் உங்களை இங்க தமிழ்நாட்டுக்கு மண்ணில் உங்களுடைய காலடி கூட வைக்க விட மாட்டாங்க. நரேந்திர மோடின்னு கூப்பிடாதீங்க. அவருக்கு நாம ஒரு செல்ல பேர் வச்சிருக்கோம். அதுக்கு என்னன்னு காரணம்னு சொல்லிடுறேன். இனிமே நரேந்திர மோடி அவருடைய பேரு மிஸ்டர் 29 பைசா. சொல்லுங்க. திரு நரேந்திர மோடி அவரோட பேரு வெறும் 29 பைசா. அவர் எப்ப வந்தாலும் சொல்லுங்க மிஸ்டர் 29 பைசானே கூப்பிடுங்க. அப்பதான் அவருக்கு உரைக்கும். ஏன் தெரியுமா? நம்ம தமிழ்நாட்டுல இருந்து ஒவ்வொருத்தரும் ₹1 வரி கட்டுறோம். நம்ம ₹1 வரி கட்டுறதுக்கு அவர் திருப்பி நமக்கு எவ்வளவு தெரியுமா தராரு? வெறும் 29 பைசா. ஆனா மற்ற மாநிலங்களுக்கு அள்ளி கொடுக்கிறாரு. அது பாஜக ஆளுகின்ற மாநிலங்களுக்கு எல்லாம் பயங்கரமா கொடுக்கிறாரு. அவங்க கொடுக்கிற காசை விட அதிகமா கொடுக்கிறாரு. சென்ற முறை 29 பைசா. இது அதே மாதிரி 2019ஆம் ஆண்டு இதே மாதிரி 29 பைசாவும் நம்முடைய பாதம் தாங்கி பழனிசாமி அவர்களும் மதுரைக்கு போயிருந்தாங்க. உங்களுக்கு தெரியும், ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் மறந்தாலும் நீங்க மறக்க மாட்டீங்க. மதுரைக்கு வந்தாங்க. திரு 29 பைசாவும் பாதம் தாங்கி பழனிசாமியும் மதுரைக்கு போய் எய்ம்ஸ் மருத்துவமனை அடிக்கல் நாட்ட போறோம், எய்ம்ஸ் மருத்துவமனைய மதுரைக்கு கொண்டு வர போறோம்னு பெரிய நிகழ்ச்சியில நடத்தினாங்க. அடிக்கல் நாட்டினாங்க. ஒரே ஒரு கல்லுதான், வச்சது ஒரே ஒரு கல்லு. அதையும் நான் புடுங்கிட்டு வந்துட்டேன். இப்போ கல்ல காணும்னு தேடிட்டு இருக்கானுங்க. இப்ப வரைக்கும் இதுக்கு ₹1 கூட நிதி ஒதுக்கல. திரு எடப்பாடி பழனிசாமி மன்னிச்சுக்கோங்க, திரு பாதம் தாங்கி பழனிசாமி அவர்கள் இப்போ 2 நாளா என்ன சொல்லிட்டு இருக்காரு தெரியுமா? உதயநிதிக்கு வேற வேலையே இல்ல, எப்ப பார்த்தாலும் கல்ல காட்டுறாரு, எப்ப பார்த்தாலும் கல்லதான் காட்டுறா. நானாவது எய்ம்ஸ் கல்ல காட்டுறேன். இவர் எதை காட்டுறாரு? ஏதமா காட்டுறாரு? நான் எய்ம்ஸ் கல்ல காட்டினேன். இவரு அவர்கிட்ட என்ன இருக்கோ அதை காட்டுறாரு. அது யார்கிட்ட? பல்பாயா? அது யார்கிட்ட காட்டுறாரு? 29 பைசா. இதுக்கு அவர் என்ன சொல்றாரு? நேற்று 2 பெரிய போட்டோகிராஃபர் அவரு நேற்று ஒரு பொதுக்கூட்டத்துல போய் பேசுறாரு. நானும் திரு ஒன்றிய பிரதமர் மோடி அவர்களும் சிரிச்சிட்டு இருக்க மாதிரி ஒரு நிகழ்ச்சி. அதே மாதிரி நம்முடைய முதலமைச்சர் அவர்களும் திரு 29 பைசா அவர்களும் சிரிச்சிட்டு இருக்க மாதிரி ஒரு போட்டோவை காட்டி நீங்க எல்லாம் சிரிக்கலையா அப்படின்னு கேட்கிறாரு. நான் சொல்றேன், ஆமா, நான் ஒரு நிகழ்ச்சி நடத்தினேன். கேலோ இந்தியா யூத் கேம்ஸ் ஒரு நிகழ்ச்சி நடத்தணும். அதை வெற்றிகரமா நடத்தி முடிச்சதுக்கு அவர் என்ன பாராட்டிட்டு போனாரு. அதே மாதிரி செஸ் ஒலிம்பியாடுன்னு ஒரு நிகழ்ச்சி நடத்தணும். செஸ் ஒலிம்பியாடு ஒரு நிகழ்ச்சி நடத்தினார். நம்முடைய முதலமைச்சர் தலைமையில நடந்துச்சு. அதை மிகச் சிறப்பாக நடத்துறதுக்காக ஒன்றிய பிரதமர் 29 பைசா பாராட்டிட்டு போனாரு. அந்த போட்டோவை தான் அவர் காட்டுறாரு. ஆனா நான் காட்டுறது எய்ம்ஸ். இது வரைக்கும் வந்துச்சா? ஒரு செங்கல் அதை நானும் புடுங்கிட்டு வந்துட்டேன். இப்ப அங்க ஒண்ணுமே இல்ல. உங்களுக்கு வெக்கம், மானம், சூடு, சொரணை இருந்தா நான் ஒண்ணு கேக்குறேன். இவ்வளவு புகைப்படங்களை நீங்க காட்டுறீங்களே, இந்த புகைப்படத்தை விட ஒரு சிறப்பான புகைப்படம் எங்கேயாவது பார்க்க முடியுமா? யாரு தெரியுதா? கீழே இருக்கிறது யாரு தெரியுதா? கீழே என்ன பண்ணிட்டு இருக்காரு தெரியுதா? சில்லற தேடிட்டு இருக்காரு. இதுக்குதான் நம்ம தலைவர் இவருக்கு பேர் வச்சிருக்காரு, பாதம் தாங்கி பழனிசாமின்னு. இந்த மாதிரி ஒரு போட்டோவை இவரெல்லாம் ஒரு முதலமைச்சர், முன்னாள் முதலமைச்சர் ஒவ்வொருத்தருடைய காலை புடிச்சு முதல்ல அந்த அம்மா ஜெயலலிதா மேயர் இருக்க வரைக்கும் அந்த அம்மா காலை புடிச்சிட்டு இருந்தாரு. அதிமுக காரனுக்கு தேவை வேற 2 கால் தான். அந்த அம்மா ஜெயலலிதா மரணமா வரைக்கும் அந்த அம்மாவோட காலு. அந்த அம்மா இறந்த பிறகு அம்மையார் சசிகலாவோட காலு.
சசிகலா அம்மா ஜெயிலுக்கு போனதுக்கு அப்புறம் ஓபிஎஸ் காலு, இப்ப ஓபிஎஸ் காலையும் மாறி விட்டாரு. இப்படி அதாவது இன்னொரு அதிமுகவோட நிலைமையை யோசிச்சு பாருங்களேன். இது மாதிரி ஒரு நிலைமை எந்த கட்சிக்கும் வரக்கூடாது. சென்ற டிசம்பர் மாசம் 24ஆம் தேதி அதிமுகவுடைய நிறுவனர், கலைஞருடைய நெருங்கிய நண்பர் திரு முன்னாள் முதலமைச்சர் திரு எம்ஜிஆர் அவர்களுடைய நினைவு நாள் திருப்பத்தூர்ல ஒரு நிகழ்ச்சி, நினைவு நாளுக்கு ஒரு நிகழ்ச்சி. அதுக்கு திருப்பத்தூர்ல இருக்கக்கூடிய ஒரு மாவட்ட நிர்வாகி போஸ்டர் அடிக்கிறான். எம்ஜிஆர் போட்டோக்கு பதிலா நடிகர் அரவிந்த் சாமி போட்டோ போட்டா. எம்ஜிஆருக்கும் அரவிந்த் சாமிக்கும் வித்தியாசம் தெரியல. இதுதான் அதிமுக காரனுடைய நிலைமை. இப்படி நம்முடைய ஒவ்வொரு நிதி உரிமை, மொழி உரிமை, கல்வி உரிமை, நீட் தேர்வை கொண்டு வந்தாங்கம்மா. இப்பவும் சொல்றாரு. இதுல திரு எடப்பாடி பழனிசாமி, பாதம் தாங்கி பழனிசாமி என்ன சொல்றாரு, நீங்க நீட்டை பத்தி போய் பாராளுமன்றத்துல பேச வேண்டியதானே. நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் கிட்டத்தட்ட 100 முறை நீட் தேர்வை பத்தி பாராளுமன்றத்துல பேசியிருக்கிறாங்க. இந்த எய்ம்ஸ் மருத்துவமனை பத்தி பேச வேண்டியதானே பாராளுமன்றத்துல கேட்கிறாரு. அவருக்கு தெரியல பாராளுமன்றத்துல என்ன நடக்குதுன்னு அவருக்கு தெரியல. இது வரைக்கும் 100க்கும் மேற்பட்ட முறை நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்த எய்ம்ஸ் மருத்துவமனை பற்றி பாராளுமன்றத்துல பேசியிருக்கிறாங்க. 2010ல நீட் தேர்வு இந்தியா முழுக்க வந்துருச்சு. ஆனா கலைஞர் ஆட்சியில் இருந்தார் அப்போ. ஆனா கலைஞர் அப்போ நீட் தேர்வு தமிழ்நாட்டுக்கு தேவையில்லைன்னு முடிவெடுத்தாரு. விட முடியாதுன்னாரு. பொது தேர்வு 12ஆம் வகுப்பு பொது தேர்வு எழுதினா போதும், அந்த மதிப்பெண் போதும் சொன்னார். இன்னும் சொல்ல போனா மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையார் அவங்க இருந்த வரைக்கும் தமிழ்நாட்டுக்குள்ள நீட் தேர்வை அனுமதிக்கவே இல்லை. ஆனா அந்த அம்மா மறைந்த பிறகு 2016ஆம் ஆண்டு மறைந்த பிறகு 2017ஆம் ஆண்டு அந்த நீட் தேர்வை பாஜகவுடைய தொல்லை தாங்காம, அழுத்தம் தாங்காம கொண்டு வந்து அரியலூர் மாவட்டத்துல அனிதான்ற ஒரு குழந்தை முதல் தற்கொலை 1200 மார்க்குக்கு 1172 மார்க் வாங்கிச்சு. அந்த குழந்தை என்ன ஆசைப்பட்டுச்சு? டாக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டுச்சு. அனிதா மட்டும் இன்னைக்கு உயிரோடு இருந்தா டாக்டர் அனிதாவோட நிக்கல. இப்போ இந்த 8 வருஷத்துல மட்டும் 22 குழந்தைங்க இறந்துருக்காங்க, தற்கொலை பண்ணிருக்கிறாங்க. இது தற்கொலையா? பண்ணது யாரு? ஒன்றிய பாஜக அரசும் அடிமை அதிமுக அரசு சேர்ந்து பண்ண கொலைகள். 2019ஆம் ஆண்டு ராகுல் காந்தி அவர்கள் இங்க சென்னைக்கு வந்த பொழுது அவர் சொன்னார், காங்கிரஸ் ஆட்சி வந்துச்சுன்னா தமிழ்நாட்டுக்கு மட்டும் நான் நீட் தேர்வுல இருந்து விலக்கு கொடுப்பேன்னு நம்முடைய தலைவர் சொல்ல வச்சார். இந்த முறை நம்முடைய தலைவர் தேர்தல் அறிக்கையில சொல்லியிருக்கார், இந்தியா கூட்டணி ஆட்சி அமைச்சதுன்னா கண்டிப்பாக தமிழ்நாட்டில இருந்து நீட் தேர்வு விலக்கு கண்டிப்பாக பெற்று தருவேன் அப்படின்னு தலைவர் சொல்லியிருக்கிறார். இதற்கெல்லாம் ஒரு விடிவு காலம் வரணும்னா நீங்க ஏப்ரல் 19ஆம் தேதி தயாரா இருங்க. ஜூன் 3ஆம் தேதி நம்முடைய முத்தமிழ் டாக்டர் கலைஞருடைய பிறந்த நாள். எத்தனாவது பிறந்த நாள்? 100 முடிஞ்சு 101. 100 முடிஞ்சு 101. ஜூன் 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை. நமக்கு கலைஞருக்கு இதை விட மிகப்பெரிய ஒரு வெற்றி பரிசை கொடுக்க முடியுமா? சென்ற முறை 39 தொகுதி தமிழ்நாடு புதுச்சேரி 39 தொகுதியில ஜெயிச்சோம். 40க்கு 39 தொகுதி ஜெயிச்சோம். இந்த முறை 40க்கு 40 ஜெயிச்சு கலைஞருடைய பிறந்த நாள் பரிசாக அவருடைய காலடியில நாம வைக்க வேண்டும். வைப்போமா? நிச்சயமா செய்வோமா? எனவே உங்களை எல்லாம் அன்போடு கேட்கிறேன், பண்போடு கேட்கிறேன், பாசத்தோடு கேட்கிறேன், உரிமையோடு கேட்கிறேன், உங்கள் வீட்டு பிள்ளையாக இருந்து கேட்கிறேன். இன்னும் பெருமையா சொல்லணும்னா தலைவருடைய மகனாக இருந்து கேட்கிறேன். இன்னும் பெருமையா பூரிப்பா சொல்லணும்னா முத்தமிழ் டாக்டர் கலைஞருடைய பேரனாக இருந்து கேட்கிறேன். அண்ணன் டி.ஆர். பாலு அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்துல வாக்களிச்சு மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்துல வெற்றி பெற வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.